வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 தேதிக்குள் ஜனாதிபதி தேர்தல். தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. நாட்டை மீட்க அனைவரும் ஒன்றிணைந்து பொது உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் அழைப்பு. நாடு சாதாரண நிலையில் உள்ளது என கூற முடியுமா என எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சபையில் கேள்வி. இலங்கையில் விசா வழங்கும் அமைப்பு முறையில் இருந்து தரவுகள் வெளியே கசிவு. ரஷ்ய ராணுவத்துடன் கூலிப்படையாக இணைந்து செயற்பட்ட 8 இலங்கையர்கள் உயிரிழப்பு. சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிப்பு. இஸ்ரேலிய படையினர் ரஃபா நகர் மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டால் இஸ்ரேலுக்கு சில ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்துவோம் என அமெரிக்கா எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதி தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 தேதிக்குள் நடைபெறும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1981 ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்திலும் காட்டப்பட்டுள்ள ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு உரிய காலப்பகுதியில் பெயர் குறித்த நியமனம் கோரப்படும் எனவும் தேர்தலை நடாத்துவதற்கான திகதியை தீர்மானிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களுக்கு அமைய குறிப்பிட்ட திகதியில் தேர்தல் நடத்தப்படும் எனவும் ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டை மீட்க அனைவரும் ஒன்றிணைந்து பொது உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என ஜனாதிபதி மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்த்தன தலைமையில் கூடியது. இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து விசேட உரையை நிகழ்த்தியிருந்தார். இதன்போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைவரையும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். பொது එකඟවන දිගුකාලීනව අකණ්ඩව ක්‍රියාත්මක වෙන වැඩපිළිවෙලක් අවශ්‍ය බව මා දිගින් දිගටම කියා තිබෙනවා. මේ දක්වා අප සිදු කරන ලද ආර්ථික ප්‍රතිසංස්කරණ වලට முறையான திட்டம், அனுபவம் மற்றும் சர்வதேச தொடர்புகள் என்பவற்றின் காரணமாகவே தனியொரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் எவ்வித நிபந்தனைகளுமின்றி நாட்டை பொறுப்பேற்றேன். அதனூடாக பாதாளத்தில் விழுந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை காணப்பட்டது. இத்தகைய பின்னணியில் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு விடயம் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. பாரிஸ் கிளப் நாடுகள் மற்றும் பாரிஸ் கிளப்பில் இல்லாத சீனா போன்ற நாடுகளுடன் கலந்துரையாடப்படுகின்றது. அந்த நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்பு குறித்து சீன எக்ஸிம் வங்கியுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. நமக்கு 2 சவால்கள் உள்ளன. கடனை மீள செலுத்த வேண்டும், அதே போன்று மீண்டும் கடன்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. கடன் நிலைப்பெறு தன்மையை பேணாமல் அதனை மேற்கொள்வது முறையற்ற விடயமாகும். IMF செயற்திட்டம் ஊடாக நாட்டின் நிதிநிலை ஸ்திரமடைந்துள்ளது. அரச வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். சம்பள சீர்திருத்தங்களுக்கு பல முறையீடுகள் செய்யப்பட்ட போதிலும் அரசாங்கத்தின் தற்போதைய வருமானம் அத்தகைய கோரிக்கைகளை பரிசீலிக்க போதுமானதாக இல்லை என்றும் அத்தகைய சம்பள சீர்திருத்தங்களை அடுத்த ஆண்டு பரிசீலிக்க முடியும். நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்புக்காக 30 சட்டங்கள் கடந்த 2 வருடங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளன. அந்நிய செலாவணி வருவாயை அதிகரிக்க வேண்டும். நாட்டின் சொத்துக்களை உரியவாறு பொருளாதார வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்கள் தனியாரிடம் வழங்கப்பட்டு விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள அனைவரும் பொது உடன்பாடொன்றுக்கு வந்து ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமான விடயம் என மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக செயற்பட முடிந்துள்ள வாய்ப்பை தவறவிட வேண்டாம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமான விடயமாகும். நாம் தற்போது செயற்படும் விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் குற்றச்சாட்டுக்குள்ளாக நேரிடும். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் நாட்டிற்கு துரோகம் இழைத்தவர்கள் என அடையாளம் காணப்பட போகின்றோமோ அல்லது நாட்டை நேசித்த தரப்பினர் என்று அடையாளம் காணப்பட போகின்றோமோ என்ற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். நாட்டை மீட்க இந்த திட்டங்களை தவிர வேறு வழியில்லை. ஆகவேதான் பொது உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என தொடர்ந்தும் அழைப்பு விடுக்கின்றேன். ගන්න රටේ අනාගත පරපුර වෙනුවෙන් යමක් කරන්නට අපිට ලැබෙන මේ අවස්ථාව පැහැර හරින්න එපා. எதிர்க்கட்சித் தலைவரின் உரையால் சபையில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது.
நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடிய நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட உரை நிகழ்த்தப்பட்டது. இந்நிலையில் குறித்த உரை தொடர்பில் விளக்கம் அளிக்கப் போவதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இத்தகைய பின்னணியில் ஜனாதிபதியின் உரை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த தருணத்தில் ஆளும் கட்சியின் பிரதம கொறடா பிரசன்ன ரணதுங்க எழுப்பிய கேள்வியினால் சபையில் வாத பிரதிவாதம் இடம்பெறும் நிலை உருவாகியது. எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த தருணத்தில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்ல இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதியின் உரை மீது விவாதம் வேண்டுமென்றால் அதனை பெற்றுக் கொள்ளுங்கள். அதனை வழங்க நாம் தயாராக உள்ளோம். அதனை விடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் விளக்க உரையாக இதனை மாற்றினால் நிகழ்ச்சி நிரலுக்கமைய விடயங்களை மேற்கொள்வதில் சிக்கல் நிலை ஏற்படும். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏப்ரல் 10 பிரதமர் பதவியை பொறுப்பேற்குமாறு அவரிடம் வினவப்பட்டது. ஆகவே இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பு கூற வேண்டும். நான் என்னால் முடிந்த வகையில் நாட்டை நிர்வகித்து செல்கின்றேன். இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் தனக்கு சிறிய நேரத்தை வழங்குமாறு கூறி எதிர்க்கட்சித் தலைவர் பேச ஆரம்பித்த தருணத்தில் ஜனாதிபதி சபையில் இருந்து வெளியேறி சென்றமையினால் சபையில் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. ஜனாதிபதி ஏன் எழுந்து செல்கின்றார்? தயவு செய்து என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். ஏன் எழுந்து செல்கின்றார்? விடையளிக்க ஜனாதிபதி அஞ்சுகின்றாரா? சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவரே, மீண்டும் குழப்பம் விளைவிக்க வேண்டிய அவசியமில்லை. எதிர்க்கட்சி தலைவர், ஏன் எமக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? நீங்கள் பக்க சார்பாக செயற்பட வேண்டாம். சபாநாயகர், நாம் விவாதத்திற்கு நாளை வழங்குவோம். எதிர்க்கட்சி தலைவர், இல்லை, விவாதம் இல்லை, தற்போது பேசுவதற்கு தயவு செய்து இடமளியுங்கள். எதிர்க்கட்சி தலைவர், எமது வாய்களை மூட எத்தனிக்க வேண்டாம். හැබැයි එතනින් පස්සේ පැහැදිලි කිරීමක් කරන්න ඇහුවහම කෙකර ගගා தெப்பர பபா உரிய பிரச்சனையை முன்வைக்காது சிறுபிள்ளையை போன்று அரை மணி நேரமாக உரையாற்றிக் கொண்டுள்ளார். கேள்வியை முன்வைத்திருந்தால் ஜனாதிபதி பதில் அளித்திருப்பார். பதில் அளிப்பதற்காகவே ஜனாதிபதி அவருடைய உரையை செவிமடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இங்கு கேள்விகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. மாறாக விமர்சனங்கள் மாத்திரமே முன்வைக்கப்பட்டன. ஜனாதிபதியிடம் அச்சத்திலா செல்கின்றீர்கள் என கேட்கின்றார். அதே கேள்வியை அனுரகுமார திசாநாயக்கவை விவாதத்திற்கு அளித்த பின்னரும் கோரினர். அவர்களின் விவாதம் செல்வதில் எமக்கு சிக்கலில்லை. மாறாக நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்பட வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாடு சாதாரண நிலையில் உள்ளது என கூற முடியுமா என ஜனாதிபதியின் விசேட உரை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சபையில் கேள்வி எழுப்பினார். කොන්දේසි රහිතව බාරගත්තා. கடந்த காலங்களைப் போன்று ஜனாதிபதி இன்றைய தினமும் தகவல்கள் சிலவற்றை வழங்கியிருந்தார். தீப்பெற்றி எரிந்த நாட்டை யாரும் பொறுப்பேற்க தயாராகவில்லாத நிபந்தனைகளை முன்வைத்த போது தான் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி பொறுப்பேற்றதாக கூறினார். அதற்கு முறையான திட்டமிடல், அனுபவம் மற்றும் சர்வதேச தொடர்பு அவரிடம் காணப்பட்டதே பிரதான காரணம் எனவும் ஜனாதிபதி கூறியிருந்தார். ஜனாதிபதி எந்த விடயத்தை குறிப்பிட்டாலும் கூட நாடு சாதாரண நிலையில் உள்ளது என கூறிவிட முடியுமா என ஜனாதிபதி அறிவார். மக்களின் வாழ்வாதாரம் இன்னமும் வளர்ச்சியடையவில்லை. வறுமை, வேலையின் என்பன அதிகரித்துள்ளது. எரிபொருள், மின் கட்டணம், எரிவாயு என்பவற்றின் விலைகள் அதிகரித்துள்ளன. தொழில்துறைகள் வீழ்ச்சி கண்டுள்ளன. மந்த போசனை மட்டம் அதிகரித்துள்ளது. சர்வதேச நாடுகளின் அமைப்புகளின் அறிக்கைகள் நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் குறித்து சுட்டிக்காட்டுகின்றன. வறுமை மட்டம் தொடர்பில் முறையான ஆய்வு நடத்தப்பட வேண்டும். அதனூடாக வறுமை மட்டம் தொடர்பிலான உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எமது கேள்விகளுக்கு ஜனாதிபதியிடம் பதில் இல்லை. அதன் காரணமாகவே அவர் இந்த இடத்தில் இருந்து எழுந்து சென்றுள்ளார். இத்தகைய பின்னணியில் தான் அவருடைய சகாக்கள் வெவ்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். ජනාධිපතිතුමාට කියන්න කැමති ආර්ථිකය වර්ධනය වෙනවා වෙනුවට டயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாக உள்ளதென தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை ரத்தாகியுள்ள நிலையில் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடம் நிலவுவதாக சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்த்தன இன்று சபையில் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடிய போதே அவர் இந்த அறிவித்தலை சபையில் இன்று முன்வைத்துள்ளார். දින සිට බලපෑවැත්වෙන පරිදි 9 වැනි පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රී දුරේක පුරප්පාඩුවක් ඇති වී තිබෙන බව දන්වනු කැමැත්තෙමි.
ராஜாங்க அமைச்சர் டயனா கமிகேயின் நாடாளுமன்ற உறுப்புரிமையை வரிதாக்கி உயர் நீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்ப்பளித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளரான ஓஷலஹேர தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. டயனா கமிகே பிரித்தானிய பிரஜையாக இருப்பதால் இந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் அமர சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே குறித்த தீர்ப்பு நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய பின்னணியிலேயே சபாநாயகர் டயனா கமிகேயின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் டயனா கமிகே நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பதற்கு தகுதியற்றவர் எனவும் அதற்கமைய அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான தகுதி இல்லை எனவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதற்கமைய நேற்றைய தினத்தில் இருந்து குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான வெற்றிடம் நிலவுகின்றது என அறிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வெற்றிடமாகியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் பெயரை பரிந்துரைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார இன்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருந்தார். එතුමා පක්ෂය වෙනුවෙන් විශාල කැපවීමක් කරා පහුගිය පළාත් පාලන මැතිවරණේ මන්ත්‍රීකමෙන් අස්සෙලා කොළඹ නගරාධිපතිකමට ඉල්ලුවේ. ඉතින් පක්ෂය එතුමාට කරන යුතුයකමක් විදියට එතුමාගේ නම ඉදිරිපත් කරා මේ සඳහා. வெற்றிடமாகியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முஜிபுர் ரஹ்மானின் பெயரை அறிவித்துள்ளோம். அதனை தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. முஜிபுர் ரஹ்மான் எமது கட்சிக்காக பாடுபட்டு உழைத்துள்ளார். அதேபோன்று கட்சியின் நிலைத்திருப்பு தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் கட்சியின் நிலைத்திருப்பு குறித்து எந்த சிக்கலும் இல்லை. எம்முடைய கட்சி சட்டப்பூர்வமானதாகும். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த முஜிபுர் ரஹ்மான் வெற்றிடமாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு என்னை நியமிக்கும் தீர்மானத்தை எடுத்தமையை இட்டு கட்சிக்கு கட்சியின் தலைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். සම්බන්ධව සහතිකයක් දීලා තියෙනවා. ඒ වගේම පහුගිය මහමැතිවරණේ සියලුම නාම යෝජනා පත්‍ර අස්සංකරේ මහලේකම් විදියට இலங்கையின் விசா வழங்கும் அமைப்பு முறையில் இருந்து தரவுகள் வெளியே கசிந்துள்ளதாக டிராவல் இன்ஃப்ளூயன்சர் வில் டேவிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையின் விசா வழங்கும் அமைப்பு முறையிலிருந்து தரவுகள் வெளியே கசிந்துள்ளதாக சர்வதேச அளவில் சுற்றுலாத்துறை, போக்குவரத்து, கலாச்சாரம் போன்ற விடயங்களை சமூக ஊடகங்களில் பதிவு செய்து வரும் டிராவல் இன்ஃப்ளூயன்சர் வில் டேவிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ள உள்ளவர்களுக்கான விசா விவரங்கள், பெயர், முகவரி, கடவுச்சீட்டு இலக்கங்கள் போன்ற தனிப்பட்ட விவரங்கள் எனது மின்னஞ்சலுக்கு நாளாந்தம் வருகின்றன. எனக்கு பல மாதங்களுக்கு முன்னரே விசா கிடைத்துள்ள போதிலும் விஎஃப்எஸ்ஸிடம் விசாவிற்காக விண்ணப்பித்தவர்களின் விவரங்கள் எனக்கு நாளாந்தம் வருகின்றன. சில வாரங்களுக்குள் இலங்கையில் விசா தொடர்பில் இடம்பெற்ற விடயங்களை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். எனக்கு முன்னரே விசா கிடைத்துள்ள போதிலும் ஏனைய சுற்றுலா பயணிகளின் பெயர்கள், கடவுச்சீட்டு இலக்கங்கள் உட்பட தனிப்பட்ட விவரங்களுடன் மின்னஞ்சல்கள் நாளாந்தம் பெறுகின்றன. அதனால் நான் இதனை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளேன். ஆனால் பெருமளவானவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் வெளியில் கசிந்துள்ளன என சுற்றுலாத்துறை, போக்குவரத்து, கலாச்சாரம் போன்ற விடயங்களை சமூக ஊடகங்களில் பதிவு செய்து வரும் டிராவல் இன்ஃப்ளூயன்சர் வில் டேவிஸ் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய இராணுவத்துடன் கூலிப்படையாக இணைந்து செயற்பட்ட 8 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். மனித கடத்தல்காரர்களால் ரஷ்ய இராணுவத்துடன் இணைந்து செயற்படுவதற்காக இலங்கையில் இருந்து அனுப்பப்பட்ட இலங்கையர்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். இந்த தகவல் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை கண்டறிய மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தால்துவ குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து பல வருடங்களின் பின்னரும் தமிழ் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தோர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து பல வருடங்களின் பின்னரும் தமிழ் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்களை பாதுகாப்பு படையினர் கடத்திச் சென்று சித்திரவதை செய்துள்ளனர் என தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் என்ற மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து வரும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் 2015 முதல் 2022 வரை இலங்கை படையினால் தாக்கப்பட்ட, பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட, ஏனைய சித்திரவதைகளுக்கு உள்ளான 123 தமிழர்களின் விவரங்களை அடிப்படையாக வைத்து புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது.
தமிழர்கள் காணாமல் போதல், சித்திரவதை செய்யப்படுதல், பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுதல் 2022 முதல் 2025 என்ற இந்த அறிக்கை 2022 ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்ற பின்னர் 11 தமிழர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் என குற்றம் சாட்டியுள்ளது. யாழில் வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபவனி இன்று முன்னெடுக்கப்பட்டது. வீதி விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் வடக்கு மாகாண சபையின் ஏற்பாட்டில் வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபவனி இன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் வேம்படி சந்தையில் இருந்து ஆரம்பித்த நடைபவனி சத்திரச்சந்தி வரை முன்னெடுக்கப்பட்டது. நடைபவனியில் வடக்கு மாகாண சபையின் பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர், யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர், யாழ் மாநகர சபை ஆணையாளர், உள்ளூராட்சி திணைக்களத்தின் ஆணையாளர், யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி, யாழ் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளர், மாநகர சபை பொறியாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள், வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர், வீதி போக்குவரத்து அதிகார சபை தலைவர், யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள், தாதியர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், பதிவு செய்யப்பட்ட சாரதி பயிற்சி பாடசாலை மோட்டார் போக்குவரத்து பரிசோதகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்து தொடர்பான அறிவுரைகள் வழங்கப்பட்டதுடன் வாகன பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த விபத்துக்கள் தொடர்பான உயிரிழப்புகள் மற்றும் அதனால் பாதிப்புகள் நாளாந்தம் அதிகரித்து கொண்டு போகிற வகையில் மீளவும் ஒரு நினைவூட்டல் செயற்பாடாக இந்த செயற்பாட்டை தொடங்க வேண்டும் என்ற இந்த ஏற்பாட்டிலே இன்றைய இந்த விழா அல்லது இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து வசதிகள் மீளவும் ஆரம்பிக்கப்படுகின்ற போது இதனுடைய கொள்ளளவு இன்னும் மேலும் அதிகரிக்கின்ற பொழுது எங்களுக்கு இவ்வாறான அபாயத்துக்குரிய வாய்ப்புகள் கூடியதாக இருக்கின்ற போது இந்த காலகட்டத்திலே இதற்கான ஏற்பாடுகளை செய்வது ஒரு நல்ல செயற்பாடாக இருக்கும். இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே எதிர்காலத்திலே இந்த விபத்துக்கள் தொடர்பான ஒரு கரிசனையும் அக்கறையும் அவர்கள் கொண்டு தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நடைபவனியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். பாதுகாப்பான வீதி பயணத்தை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயற்படுத்த இருக்கின்றோம். முதல் கட்டமாக இந்த விழிப்புணர்வு ஊடாக குறிப்பாக இலங்கையிலே ஒரு வருடத்தில் சுமார் 12,000 பேர் விபத்துகளிலே இறக்கின்றார்கள். அதிலும் 6,000 பேர் வீதி விபத்துகளில் மாத்திரம் இறப்பது மிகவும் கவலைக்குரியது. இந்த விபத்துகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு பொதுமக்களாகிய எல்லோரும் வீதி போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக வீதிகளை அகற்றப்பட வேண்டும். அதாவது வேகத்தை கட்டுப்பாட்டோடு ஓட வேண்டும். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குதல் மற்றும் வாகனங்களை பதிவு செய்தல் சம்பந்தமான நடவடிக்கைகளும், அதைவிட தொழில்நுட்ப ரீதியாக வாகனங்களின் தரங்களை பரிசோதித்தல் அப்படியே நடவடிக்கைகள் எங்களுடைய திணைக்களத்தினூடாக மேற்கொள்ளப்படுகிறது. தனியே எங்களுடைய திணைக்களம் மட்டும் இந்த இதிலே ஈடுபடுவதன் மூலம் இதை நிறைவேற்ற முடியாது. சகல திணைக்களங்களும் இணைந்து இதை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் இந்த ஒரு பாதுகாப்பான வீதி போக்குவரத்தினை நாங்கள் ஏற்படுத்த முடியும். பெருமுன் காப்பதை சிறந்த என்ற பொருளின் கீழ் நாங்கள் மீண்டும் மக்களுக்கான தெளிவூட்டல் மட்டுமில்லை, சட்ட ரீதியான நடவடிக்கைகள், அதுக்கு மேலதிகமாக வாகனங்களை பரிசோதித்து அவரை அறிவித்தல் வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கான முன்னணி நிகழ்வுதான் இன்று ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் இடம்பெறும். வீதி விபத்துக்கள் குறையும் பொழுது, பொதுநல வைத்தியசாலை அனுமதிப்படுகின்ற நோயாளி எண்ணிக்கை குறையும் பொழுது ஏற்கனவே இருக்கிற நோயாளிகளுக்கு மிக சிறந்தமாக வேகமாகவும் சிகிச்சைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது எங்களுக்கு தெரியும், கனரக வாகனங்கள் பல நேரங்களிலும் செல்கின்றன. அதுக்கு பிற்பகுதியில் செல்லும் போது பல வீதி விபத்துக்களை நாங்கள் மோட்டார் சாரதிகளுடன் ஏற்படுவதை அவதானித்திருக்கிறோம். அந்த வகையில் அந்த கனரக வாகனங்களுக்கு பின்பக்கமாக ஒரு ரெட் லைட் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்ட போகிறோம், ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர். என்னென்னு சொன்னால் தூர இருக்கிறவர்களுக்கும் அது தெரியக்கூடியதாக, மற்றும் ஓட்டோ சாரதிகள் பேணிய வாகனங்களில் இருக்கிற விடயங்களை அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டி அவர்கள் ஊடாகவே சமுதாயத்தை திருத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தனி மனிதரால் முடியாது, சமுதாயமாக தான் நாங்கள் மாற வேண்டும். அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளராக ஆர் திரவியராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளராக கிழக்கு மாகாண ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதி ஆணையாளராக கடமையாற்றிய ஆர் திரவியராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய பிரதேச செயலாளருக்கு பதில் பிரதேச செயலாளர் த கஜேந்திரன், உதவி பிரதேச செயலாளர் ஆர் சுபாகர் உட்பட பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் வரவேற்பளித்தனர். பிரதேச செயலக வளாகத்தில் உள்ள ஆலயத்தில் பூஜைகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து தனது கடமைகளை சம்பிரதாயபூர்வமாக புதிய பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் திரவியராஜ்
வெல்லாவளி, நிந்தவூர், அம்பாறை பிரதேச உதவி பிரதேச செயலாளராகவும் பொத்துவில் பிரதேச செயலாளராகவும் கிழக்கு மாகாண ஆட்பதிவு திணைக்கள பிரதி ஆணையாளராகவும் கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு விசுவமடு மேட்டுப்பட்டி தெரு கிராமத்தில் யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டம் விசுவமடு மேட்டுப்பட்டி தெரு கிராமத்திற்குள் காட்டு யானைகள் நுழைந்து பயிர்களை துவம்சம் செய்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 3 யானைகள் தோட்டத்திற்குள் புகுந்து அறுவடை செய்யும் தருவாயில் இருந்த வத்தகை பழம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதமாக்கியுள்ளது. குறித்த கிராமத்தில் நீண்ட காலமாக யானைகள் தமது வாழ்வாதாரங்களை அளித்து வருவதாகவும் யானை வேலிகள் போடப்பட்டு வேலிகள் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து தமது பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இப்போ ஒரு 15 வருஷமாக விவசாயம் செய்து வரோம். எங்களுக்கு இந்த யானை அழிவு பெரிய ஒரு மோசமாக இருக்கிறது. இப்படித்தான் முதலும் ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னர் வந்து எங்களை பூசணிகள் இதுகளை எல்லாம் அழித்து, இப்போ இந்த வத்தகை அதுகளெல்லாம் 3-4 லட்சம் ரூபாய் செலவழித்து பைப் லைன்கள் எல்லாம் பூட்டி நாங்கள் எல்லாம் பராமரித்து வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்கு நாங்கள் அறுவடை செய்கிறதுக்கு இருந்த நாங்கள் முற்று முழுதாக புலவிக்கிற பயிர்கள் எல்லாத்தையும் தின்றுட்டு எங்களுக்கு இந்த யானை வேலி அதுகளை போட்டு எல்லாம் குறையும் இதுவுமாக இருக்கின்றது. அதுகளை எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டவங்க எங்களுக்கு இதை செய்து தருமாறு கேட்டுக்கொள்ளும். ராத்திரி இரவு 3 யானை வந்து ஒரு 100 வாழை அப்படியே எல்லாம் சரமாரியாக்கி 3 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் விற்கக்கூடிய வர்த்தக பழம் எல்லாம் சரமாரியாக்கிட்டு பெரிய ஒரு கஷ்டத்துல தான் பாடுபடுறோம். அடை வச்சு தனி வச்சு ஒன்றுமே செய்யலாமல் இருக்கு. உண்மையிலேயே பொருளாதாரத்தட ஒரு வாழைக்கு கூட தண்ணி இறைக்க பெரிய பாடுபட வேண்டி கிடக்கு. பசல விலை அதிகரிப்பு, மருந்து அதிகரிப்பு, அப்படி இருந்தும் வேற என்னதான் செய்கிறது செய்வோம் என்று வெளிக்கிட்டா இப்படியும் ஒரு சேதமண்டா ஒன்றுமே செய்யலாது. ஆனா இதுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்து தருமாறு முல்லைத்தீவு மாவட்ட அதிகாரிகளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது. மன்னார், சாந்திபுரம் மற்றும் சவுத்பார் கிராமங்களில் காணிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் சாந்திபுரம் மற்றும் சவுத்பார் கிராமங்களில் மக்களின் காணிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் உரிமைய திட்டத்திற்கு அமைவாக நீண்ட காலமாக அரச காணிகளில் தற்காலிக காணி ஆவணங்களுடன் வாழ்ந்து வரும் மக்களின் காணி உரிமைகளை உறுதிப்படுத்தும் விதமாக மேற்கொள்ளப்படும் திட்டத்தின் கீழ் மன்னார் பிரதேசத்தில் நடமாடும் சேவை ஊடாக பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக பிணக்குகளின்றி உரிமையாளர் மாற்றம் ஏதும் இடம்பெறாத காணிகளில் உரிமையாளர்களுக்கு விரைவாக பூரண அளிப்பு பத்திரம் வழங்குவதற்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் மன்னார் பிரதேச செயலக பிரிவில் பூரண அளிப்பு பத்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக எந்த ஒரு பிணக்குகளுமற்ற உரிமை மாற்றம் செய்யப்படாத தற்காலிக காணி ஆவணங்களை கொண்டுள்ள காணி உரிமையாளர்கள் தற்காலிக காணி பத்திரத்தின் மூலப்பிரதி, பிறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், அடையாள அட்டை பிரதி என்பவற்றை சமர்ப்பித்து பூரண அளிப்புக்கான பதிவுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிக்கு எதிரான தடை நீடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நீடித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்தோன் விதான முன்னிலையில் விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்ட மாவட்ட நீதிபதி வழக்கை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீண்டும் அளிப்பதற்கு உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன, சிரேஷ்ட உபதலைவர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா, உபதலைவர் ஃபைசர் முஸ்தபா உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேனவை நியமித்தமை கட்சியின் யாப்புக்கு முரணானது எனவும் அவர் அந்த பதவியை வகிப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வீட்டிற்கு முன்னால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு 7 அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வீட்டிற்கு முன்பாக மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மைத்ரிபால சிறிசேனவின் வீட்டிற்கு முன்னால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை தனக்கு தெரியும் என்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார்.
இதனை அடுத்து அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பினர் மைத்ரிபால சிறிசேனவை நேரில் சந்தித்து அவரிடம் யார் அந்த சூத்திரதாரி என்ற கேள்வியை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று காலத்தின் போது உரிய அனுமதியின்றி பணிக்கு சமூகமளிக்காத அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ராஜினாமா அறிவிப்பை வெளியிடுமாறு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவலின் போது வெளிநாட்டில் நிலவிய சூழ்நிலை காரணமாக பணிக்கு திரும்ப தவறிய அரசு அதிகாரிகளின் விடுமுறைக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். கொரோனா தொற்று நிலைமை காரணமாக வெளிநாட்டில் இருந்து உரிய திகதியில் பணிக்கு திரும்ப தவறிய அரசு அதிகாரிகளின் விடுமுறை தொடர்பாக எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் இந்த சுற்றறிக்கை ஊடாக அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொற்று நோய் காரணமாக உரிய திகதியில் அல்லது அதற்கு முன்னதாக பணிக்கு சமூகம் அளிக்க முடியாத அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சம்பளமில்லாத விடுமுறை மற்றும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அங்கீகரிப்பது தொடர்பாக பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி முறையான விடுமுறை அனுமதியின்றி பணிக்கு சமூகமளிக்காத அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ராஜினாமா அறிவிப்பை வெளியிடுமாறு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவோம் என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களின் உரிமைகளை இல்லாமல் ஆக்கும் செயற்பாடு இடம்பெற்று வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவோம் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்று இடம்பெற்றது. இதன்போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவோம் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்று இடம்பெற்றது. இதன்போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இலங்கையில் இருக்குது. அப்போ தற்போது இப்பதான் ஒரு போலீஸ் உருவாகி இருக்கிற மாதிரி தான் தேசபந்து தென்னகோனும் டிலான் அரசும் வேலை செய்யறது. இப்போ இவ்வளவு காலம் போலீஸ் ஒன்று இருக்கையில் இலங்கையில் 150 வருஷத்துக்கு கூட இப்போதான் செய்ய போகிறாங்க. எப்படி அவங்க பேசுகிறாங்க? மக்களின் உரிமைகளை இல்லாமாக்கி செயல்பட யாருக்குமே இல்லாது. எங்களுக்கு தெரியும், தற்போது இலங்கை சட்டத்தரணி சங்கத்தால் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2024 அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அதோடு அவங்க ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எடுத்தாங்க. என்னது? டிரான் அலஸ் அவர் பேசுகிறது மக்களுக்கு கிடைக்கின்ற ஜனநாயக உரிமைகள் இல்லாமாக்குற செயல்பாடு தான் அவர் பேசுறது. அதனால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க, அவரை நீக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டோட நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா அப்படி பேச இல்லாது. அடக்கிறதுக்காக தான் இந்த செயல்பாடு. ஒரு பக்கத்தால் மக்கள் அடக்கிறதுக்கான சட்டங்கள் கொண்டு வர்றாங்க, மறுபக்கத்தால் மக்களை பயங்காட்டுறதுக்கு வேலை செய்கிறாங்க. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இன்று இரட்டை பிரஜா உரிமை தொடர்பான வழக்கில் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் திலின கமகே இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவின் பிரதிகள் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அலுவலகம் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் அலுவலகம் ஆகியவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் பிரஜை அல்லாத ஒருவர் அரசியல் கட்சியொன்றை பதிவு செய்வதற்கு நாட்டின் சட்டத்தில் எந்த தடையும் இல்லை என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தின்படி இலங்கை பிரஜை அல்லாத ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியாது, தேர்தலில் வாக்களிக்க முடியாது, நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியாது. அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்புமனுக்களில் டயானா கமகே கையெழுத்திடவில்லை என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். பெரிய வெங்காயத்தின் விலை மீண்டும் குறைவடைந்துள்ளது. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் பெரிய வெங்காயத்தின் விலை மீண்டும் குறைவடைந்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை 140 ரூபாவாக குறைப்பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை 100 முதல் 120 ரூபாவாகவும், சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ வெங்காயத்தின் மொத்த விலை 60 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் நகரப் பகுதிகளில் மக்களின் நடமாட்டம் குறைவடைந்துள்ளது.
நாடளாவிய ரீதியில் பல்வேறு இடங்களிலும் கடுமையான வெப்பநிலையுடனான காலநிலை நீடித்து வரும் நிலையில் அம்பாறையில் நகர பகுதிகளில் பகல் வேளைகளில் மக்களின் நடமாட்டம் வீழ்ச்சியடைந்துள்ளது. கல்முனை, சவளக்கடை, சம்மாந்துறை, மத்திய முகாம் ஆகிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் வர்த்தக நிலையங்களின் வியாபாரமும் வீழ்ச்சியடைந்துள்ளது. பகல் வேளைகளில் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டாலும் தற்போது இரவு நேர அங்காடிகள் திறக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெறுகின்றன. பொதுமக்கள் ஒன்று கூடும் சில இடங்களில் முப்படையினர், போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் யுக்திய சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவற்குழி பிரதேசத்தில் இன்று காலை யுக்திய சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து ஏனையின் மற்றும் A32 வீதிகளூடாக பயணித்த வாகனங்களை மறித்து சோதனையிட்டமை குறிப்பிடத்தக்கது. மனிதநேய கூட்டணியினை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் தேர்தல்கள் திணைக்களத்திடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. மனிதநேய கூட்டணியை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் தேர்தல்கள் திணைக்களத்திடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைவர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று தேர்தல் திணைக்களத்துக்கு மனிதநேய மக்கள் கூட்டணி எங்களது இந்த கூட்டணியை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை நாங்கள் கையளித்திருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர அவரின் தலைமையிலே இன்று நான் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே இன்று தேர்தல் திணைக்களத்துக்கு நாங்கள் கையளித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கூட்டணி இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைய இருக்கின்றது. அதுபோல இப்பொழுது எங்களுக்கு 18க்கும் அதிகமான சிறிய கட்சிகள் இணைந்திருக்கிறது. 3 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் இதில் இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே நாங்கள் பலரையும் இணைத்துக்கொண்டு இந்த நாட்டின் அரசாங்கத்தை எங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு பலமிக்க ஒரு கூட்டணியாக வருவோம் என்பதை இந்த இடத்தில் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை மின்சார சபை இதுவரை கையளிக்கவில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை இதுவரை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்கவில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முன்மொழிவுகள் கடந்த 1ஆம் தேதி ஆணைக்குழுவிடம் வழங்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய நாளைய தினம் வரை அந்த காலத்தை நீடிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய நாளைய தினம் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது. உரிய முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்ற பின்னர் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அதனால் மின்சார கட்டண குறைப்பு வீதத்தை எதிர்வரும் ஜூலை மாதத்தில் அறிவிக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் இலங்கை அரசாங்கத்துடனான திட்ட வரைவை வெளியிட்டுள்ளது. வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் இலங்கையில் வினைத்திறன் வாய்ந்த அரசாங்கத்துடனான திட்ட வரைவை வெளியிட்டுள்ளது. அதனை அறியத்தரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடக சந்திப்பு இன்று கொழும்பில் அமைந்துள்ள பத்திரிகை ஸ்தாபகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வெரிட்டே ரிசர்ச் உதவி முகாமையாளர் தே எட்வர்ட் உதயதாஸ், அதனை அறியத்தரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று கொழும்பில் அமைந்துள்ள பத்திரிகை ஸ்தாபகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வெரிட்டே ரிசர்ச் உதவி முகாமையாளர் தே எட்வர்ட் உதயதாஸ், வினைத்திறன் அற்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களுடைய அமைச்சுக்களுடைய செயல்பாடுகள் அமைச்சுக்களினுடைய எண்ணிக்கையை குறைப்பதன் ஊடாக எவ்வாறு வினைத்திறனாக செயல்படுத்த முடியும் என்ற ஒரு வரைபடத்தை நாங்கள் இன்று முன்வைக்கின்றோம். ஒரு செயற்திறனுடைய அமைச்சரவை எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைக்கின்றோம். அமைச்சின் கீழ் அல்லாமல் வெவ்வேறு அமைச்சுக்களுக்கு மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு நிர்வாக பிரச்சனையை உருவாக்குகின்றன. தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறைப்படுத்தும் அதிகார சபையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி விஜித் குணசேகர கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறைப்படுத்தும் அதிகார சபையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி விஜித் குணசேகர குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 10 மணித்தியாலங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சர்ச்சைக்குரிய ஹியூமன் இம்யூனோகுளோபுலின் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து இறக்குமதி தொடர்பில் வாக்குமூலம் வழங்கியிருந்தார்.
குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஹான் பிரேமரத்னவின் மேற்பார்வையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. விஜயகாந்த் வியாஸ்காந்த் தனது கிரிக்கெட் பயணத்தில் இன்னும் பல சாதனைகளை நிலைநாட்ட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வாழ்த்து வெளியிட்டுள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடியுள்ள யாழ்ப்பாணத்தை சேர்ந்த துடுப்பாட்ட வீரர் விஜயகாந்த் வியாஸ்காந்திற்கு வடக்கு மாகாணம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திலிருந்து தனது கிரிக்கெட் பயிற்சியை பெற்ற இவர் இலங்கைக்கு பெருமையை பெற்றுக் கொடுத்துள்ளதுடன் யாழ் மண்ணிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாகவும் வடமாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறுபட்ட சமூக சீர்கேடான செயற்பாடுகளில் கவனம் செலுத்தும் இளைய தலைமுறையினருக்கு விளையாட்டின் மூலம் சாதனை படைக்கும் 22 வயதேயான வியாஸ்காந்த் ஒரு சிறந்த முன்னுதாரணமானவர் எனவும் இவரை முன்மாதிரியாக கொண்டு எமது இளைஞர் யுவதிகள் விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கற்றல் மூலம் மட்டுமன்றி விளையாட்டின் மூலமும் உயரங்களை எட்ட முடியும் என்பதை உணர்த்தியுள்ள விஜயகாந்த் வியாஸ்காந்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைவதாகவும் ஆளுநரின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள வடக்கு மாகாண ஆளுநரின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறையில் முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோக வேளாண்மை செய்கை ஆரம்பமாகியுள்ள நிலையில் வயல் பகுதிகளை அண்டிய பிரதேசங்களில் முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. மாவடிப்பள்ளி பாலம், சம்மாந்துறை, ஒலுவில், நிந்தவூர், மருதமுனை, பெரிய நீலாவணை, நற்பெட்டிமுனை, பாண்டிருப்பு, கிட்டங்கி, நாவிதன்வெளி உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றோரங்களில் காணப்படும் முதலைகள் இரை தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். களப்புக்கள், குளங்களில் நீரருந்த செல்லும் கால்நடைகளையும் முதலைகள் உணவாக்கிக் கொள்கின்றன. முதலைகள் தொடர்பாக எச்சரிக்கைகள் எவையும் விடுக்கப்படாத நிலையில் மனித உயிர்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படலாம் என மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். அகங்கல பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அகங்கல போகப்பிட்டிய பிரதேசத்தில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 54 வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக அகங்கல்ல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்திலிருந்து நேற்றிரவு பயணித்த இலங்கை பயணியொருவர் 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கோமாகம பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ஒருவரே கட்டுநாயக்க விமான நிலைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். 36 பொதிகளில் 5 கிலோகிராம் நிறையுடைய குஷ் போதைப்பொருள் அவரது பயணப்பையில் கொண்டுவரப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.